Example 8.31 A and B are the two candidates seeking the admission to IIT. The probability that getting a selected is 0.5 and the probability that both A and B getting selected in 0.3. Prove that the probability of a B being selected is at most 0.8. அப்போ என்ன கேட்குறாங்கன்னா பி ஆஃப் ஏ எவ்வளோ கொடுத்துருக்காங்க. பி ஆஃப் ஏ அப்படின்னா என்னது, செலக்ட் ஆகிறதுக்கு ஐஐடியில் 0.5 இல்லைங்களா, அது பார்த்துருக்காங்க. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க, தி ஏ அண்ட் பி கெட்டிங் செலக்டட் அப்படின்னா ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு 0.3 சான்சஸ் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செய்யணும், we have P of probability of a A union B equal to less than and equal to 1. எப்பயுமே ப்ராபபிலிட்டி என்ன இருக்கும், 1 வரைக்கும் தான் வரும், 1 விட மேலே போகாது இல்லைங்களா, அதை தான் நம்ம இங்கே மென்ஷன். அப்போ ப்ராபபிலிட்டி எப்படி இருக்குது, P of A. இப்போ A union Bனா நம்ம அடிஷன் தியரம் ஆஃப் ப்ராபபிலிட்டியில் என்ன ஃபார்முலா பார்த்துருக்கோம், P of A ப்ளஸ் P of B மைனஸ் P of A இன்டர்செக்ஷன் B அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா. அதை இங்கே எடுத்து அப்படியே எழுதிடுறோம், லெஸ் தென் ஈக்குவல் டு 1. அப்போ P of A சான்சஸ் என்ன இருக்குது, 0.5, அதை அப்படியே நம்ம எடுத்து எழுதிடுறோம். ப்ளஸ் P of B அப்படின்னா என்ன இருக்குது, நம்மளை பொறுத்த வரைக்கும் அதை தான் கண்டுபிடிக்க போகிறோம், அதை P of Bன்னு அப்படியே போட்டுக்கிறோம், மைனஸுக்கு மைனஸ் அப்படியே போட்டுக்கிறோம். P of A இன்டர்செக்ஷன் B அது எவ்வளோ சான்சஸ் இருக்குது, 0.3, அது 0.3 அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம். லெஸ் தென் அண்ட் ஈக்குவல் டு 1 அப்படின்னு நம்ம போட்டுறோம். அப்போ P of B ஈக்குவல் டு அப்படின்னு போட்டுட்டு லெஸ் தென் அண்ட் ஈக்குவல் டு இந்த 0.5ஐயும் மைனஸ் 0.3லேருந்து லெஸ் பண்ணால் 0.2 அப்படின்றது இங்கே இருக்கும் இல்லைங்களா. அந்த 0.2வை இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடில் கொண்டு வரும்போது மைனஸ் 0.2வாக மாறிடும், புரியுது இல்லைங்களா. 0.5லேருந்து மைனஸ் 0.3 போயிடுச்சுன்னா 0.2 இந்த சைடில் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கும், லெஃப்டில் இருந்து அதை ரைட்டில் கொண்டு வரும்போது மைனஸ் 0.2வாக மாறும். அப்போது 1லேருந்து 0.2வை லெஸ் பண்ணோம்னா 0.8 அப்படின்னு கிடைக்கும். அப்போ P of B ஈக்குவல் டு லெஸ் தென் அண்ட் ஈக்குவல் டு 0.8, புரியுது இல்லைங்களா. therefore the probability of a B is getting selected is at most 0.8க்கு கரெக்டாக வருது. ஏன்னா அவங்க கேட்டிருக்காங்க அட்மோஸ்டான்னு கேட்டிருக்காங்க, அந்த அட்மோஸ்ட் தான் நம்ம இங்கே சாட்டிஸ்ஃபை ஆகுது. அவங்க கேட்டிருக்கிற கண்டிஷன் படிக்கும் போகும்போது probability of a getting selected is at most 0.8. புரியலன்னா ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் வீடியோவை போட்டு பாருங்கள், நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் போட்டு பாருங்கள். இந்த சாப்டர் ஃபுல்லாகவே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஃபுல் மார்க்கும் உங்களுக்கு அழகாக கிடைக்கும், புரியுது இல்லைங்களா. இந்த கம்பன் ஆன்லைன் கிளாஸஸை நீங்கள் அடிக்கடி பார்த்துக்கிட்டே வாங்க. நாங்கள் ஷார்ட்ஸில் பப்ளிக் எக்ஸாமுக்கு உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் போட்டுட்டு வரோம். அதை அழகாக பார்த்து போட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சென்டம் எடுக்கலாம்.